அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரி தூங்கணும், எந்த மாதிரி பொசிஷனில் தூங்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும், ஒரு ட்ரைமஸ்டர்லேயும், அதாவது முதல் 3 மாதங்கள், அதுக்கப்புறமா அடுத்த 3 மாதங்கள், அதுக்கப்புறம் 7லேருந்து 9 மாதங்கள் வரைக்குமே எந்த மாதிரி நம்ம தூங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி பற்றின வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தெளிவான ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக அதை தரதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்கிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெக்னென்சி அதாவது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு அவங்க நடக்கிறது, சாப்பிட்றது, உட்காந்து எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குறது வரைக்குமே நிறைய அட்வைசஸ் பெரியவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ தூங்குறதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்லேருந்து அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து 3 மாதம் வரைக்குமே எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் தூங்கிக்கலாம். மல்லாந்து படுத்து தூங்கிக்கலாம், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, எந்த பொசிஷன்லேயும் தூங்கிக்கலாம். ஆனால் குப்புறக்க மட்டும் படுத்து தூங்கவே கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் நம்மளுடைய கரு ரொம்பவுமே குட்டி உண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி படுத்தாலும் அதை கருவு அஃபெக்ட் பண்ணாது. குப்புறக்க மட்டும் நம்ம படுக்காமல் இருந்துக்கிறது நல்லது. ஆனால் பெரியவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவாங்க, மல்லாந்து படுக்காத, ஒன்று லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கணும், இல்லைன்னா ரைட் சைடு திரும்பி படுக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஏன் ஃபஸ்ட்லேருந்தே அப்படி படுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து லெஃப்ட்டோ ரைட்டோ அந்த சைடு மட்டும் படுத்து தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா டெலிவரி வரைக்குமே நமக்கு பெரிய கஷ்டம் தெரியாது. ஏதோ ஒரு சைடு நம்ம தூங்கிடுவோம். ஆனால் திடீர்னு 7வது மாதத்துக்கு மேலே நீ மல்லாந்து படுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பெரியவங்க ஸ்டார்டிங்லேருந்தே மல்லாந்து படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த் நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனில் வேணும்னாலும் படுத்துக்கலாம். செகண்டு 4வது மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் மல்லாந்து படுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வர்றது தான் நல்லது. ஏன்னா 4வது மாதத்தில் இருந்து தான் நமக்கும் நம்மளோட பேபிக்கும் இடையே இருக்கிற தொப்புள் கொடி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். அதனால் நம்ம அதிக நேரத்துக்கு மல்லாந்து படுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரினா ஓகே. ரொம்ப நேரத்துக்கு மல்லாந்து படுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது இடது கை பக்கம் படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறப்போ நம்மளுடைய பேபிக்கும் நமக்கும் இடையே இருக்கிற ரத்த ஓட்டம் ரொம்பவுமே சீராக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மூமெண்ட்ஸ் நல்லா தெரியும். டாக்டர்ஸ் எப்போவுமே சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைட் திரும்பி படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரத்தில் எவ்வளோ டைம் மூமெண்ட்ஸ் தெரியுது அப்படின்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்ட்டு கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைட் படுக்கிறப்போ குழந்தைங்க விளையாடுறது, அசைகிறது, இது எல்லாமே நம்மளால் நல்லா உணர முடியும். இந்த 4 மாதத்துக்கு மேலே நம்மளுடைய பேபியோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வர்றதுனால இந்த டைமில் நம்ம மல்லாந்து படுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடல் பகுதி மீது அதிக அழுத்தம் ஏற்படுத்தும். ஸோ நமக்கு அஜீரண கோளாறும் ஏற்படலாம். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் நமக்கு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க மல்லாந்து படுத்து தூங்கக்கூடாது, லெஃப்ட் சைட் படுத்து தூங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மற்றபடி ரைட் சைடு கண்டிப்பாக படுக்கக்கூடாதுன்ட்டு கிடையாது. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் படுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தர்னால தொடர்ந்து லெஃப்ட் சைடே கண்டிப்பாக தூங்கவும் முடியாது. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ நீங்கள் அதிக நேரம் ரைட் சைடோ மல்லாந்தோ படுக்காதீங்க. மோஸ்ட்லி லெஃப்ட் சைட் படுத்துக்கோங்க. முக்கியமாக 7வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மல்லாந்து படுக்கவே கூடாது. ஏன்னா குழந்தை அப்போ நல்லாவே வளர்ந்துருக்கும், ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்லாந்து படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கரெக்டான ஆக்சிஜன் கிடைக்காம நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த டைம்களில் மல்லாந்து படுக்கிறத குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி டக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம படுத்திருக்கிற பொசிஷன்லேயே அந்த பக்கம் திரும்புவோம், இந்த பக்கம் திரும்புவோம். அந்த மாதிரி படுக்கிறத 7 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஒன்று மெதுவாக லெஃப்ட் சைட்லேருந்து நேரு படுத்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு திரும்பணும். இதே மாதிரி தான் ரைட் சைட்லேருந்து நேரு படுத்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு திரும்பணும். இல்லையா நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து கூட அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக ஸ்லோவாக அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுக்கணும். நம்ம டக்குன்னு திரும்புறதுனால குழந்தைக்கு கொடி சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பெரியவங்க சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து எப்போ வேணாலும் அந்த ப்ளசண்டாவை தூக்கி தலையில் சுற்றிக்கும், எப்போ வேணாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கும். அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து அச்சச்சோ நான் வந்து ஏற்கனவே ரொம்ப நேரம் ரைட் சைடு படுத்துட்டேன், ரொம்ப நேரம் வந்து மல்லாந்து படுத்துட்டேன், இதனால் என்னோடய பேபிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குமோ வரலாமோ அப்படின்ட்டு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப நேரம் படுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் படுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நம்மளுடைய ஸ்லீப்பிங் பொசிஷனில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து 8 மணி நேரத்தை தூக்கம் வந்து கண்டிப்பாக அவசியம். நீங்கள் வந்து ரொம்ப தூங்குறதுக்கு சிரமப்பட்டீங்க அப்படின்னா பில்லோ வந்து உங்களுக்கு கரெக்டாக சேஃபாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கே வந்து பில்லோ தனியாக கடைகளில் கிடைக்குது. வாங்க முடிஞ்சவங்க வந்து அந்த பில்லோவை யூஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வயிற்றுக்கு கீழே வந்து ஒரு பில்லோ வச்சுக்கலாம். லெக்குக்கு காலுக்கு கீழே வந்து ஒரு பில்லோ வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி படுத்தால் வந்து லெஃப்டோ ரைட்ஸோ சைடோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படுத்து தூங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான பால் குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லா கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதிகம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. நல்லா வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தூங்குறப்பவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தூங்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குமட்டல் வர மாதிரியோ நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் கண்டிப்பாக உங்களுடைய தூக்கத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நெஞ்செரிச்சல்லாம் தராத ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோ வந்து அடுத்து நான் போடுறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.